மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எ பிக்சர் டுகெதர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா அவங்களுடைய கசின் போல் அவங்க வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர். நம்ம எல்பி வித் அவங்க அம்மா நினைக்கிறாரு, எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல, ஸோ நான் கேட்டுட்டு சொல்கிறேன். அண்ட் அவங்க பிரதர் போல், அவருடைய நேம் கார்த்திக் பாண்டியன். இந்த 3 பேரும் இருக்க அழகான பிக்சர் ஒரு கோவில் பேக்ரவுண்டில் ஷேர் பண்ணி பிக்சர் டுகெதர் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பிக்சர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆக்சுவலாக நான் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தான் இருந்தேன். ஸோ மகாநதிக்கு பிறகு தான் அவங்களே என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய வழிகளெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலி கூடயே வந்து இப்போ தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்கும் போது பார்க்கும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த சுடி பார்த்தா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ் கலாட்டா அவார்ட்ஸில் அவங்க ஃபேவரட் பேர் அவார்டு வாங்கும்போது போட்டிருந்தா அதே காஸ்டியூம். ஸோ அன்னைக்கு அவார்டு வாங்கின கையோட கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களா, இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்து அவார்டு வின் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஈவன் அந்த ஸ்டேஜ்லையுமே சொல்லுவாங்க, இந்த அவார்டு வந்து வாங்குறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ரொம்பவே பெருமைப்படுவாங்க. பிகாஸ் நான் வந்து ஸ்டார்டிங்கில் அப்பா அம்மா கூட இல்லை, அதான் பிரிஞ்சு தான் இருந்தேன். மகாநதிக்கு அப்புறம் தான் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க ஸ்டேஜ்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியா அவர்களுடைய ரியல் ஃபேமிலி பிக்சர் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காங்க. ரீலில் மகாநதியில் செம்மையாக அழுதுட்டு எமோஷனல் சென்ஸ்லாம் பார்த்துட்டு இது ரியல் லைஃப்பில் அவங்க சிரிச்சிட்டு இருக்க இந்த பிக்சரை பார்க்கறது கொஞ்சம் ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.